కృష్ణగిరి అసెంబ్లీ సభ్యుని నియోజకవర్గ నిధి కింద కృష్ణగిరి మున్సిపాలిటీ చందాపేట దౌలతాబాద్ సున్నత్ జమాత్కు చెందిన రసూల్ మసీద్ కాంప్లెక్స్లో కృష్ణగిరి మైనారిటీ సంక్షేమ విభాగం జిల్లా నాయకుడు మక్బూల్ ఆధ్వర్యంలో ఖననం చేశారు. 10 లక్షల రూపాయలు అంచనాతో దెబ్బతిన్న ప్రహారీ గోడ నిర్మాణాన్ని కృష్ణగిరి తూర్పు జిల్లా ఏడీఎంకే పార్టీ అధ్యక్షుడు అశోక్ కుమార్ ఎమ్మెల్యే పూజలు చేసి ప్రారంభించారు. ఈ పూజలో ఆయనతో పాటు కృష్ణగిరి నగర ఏడీఎంకే పార్టీ నాయకుడు కేశవన్, జమాత్ కమిటీ అధ్యక్షుడు గౌస్ షరీఫ్, కార్యదర్శి అస్లాం బాషా, కోశాధికారి సనావులా, జిల్లా పాలనాధికారి కార్తిక్, పసరి జిల్లా పాలనాధికారి కృష్ణన్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ విభాగం జిల్లా నిర్వాహకులు చంద్రు వికీ మరియు పబ్లిక్ జమాత్ కమిటీ నిర్వాహకులు ఉన్నారు. நான் கூட மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வேப்பனப்பள்ளியில் போட்டியிடுகின்ற பொழுது 10 பூத் இருக்கின்றன. முஸ்லீம் சகோதரர்களுடைய வாக்குகளை செலுத்துகின்ற அந்த பூத்துகள் இருக்கின்றன. அத்தனை பூத்துகளிலும் அதிகமான வாக்குகள் அள்ளி தந்தவர்கள் யார் என்று சொன்னால் அது முஸ்லீம் சகோதரர்கள். அதே போல முஸ்லீம் போலும் இருக்கின்றன. முழுக்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார்கள். அந்த மசூதியை அழைத்து நான் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக போட்டியிடுகின்ற பொழுது 700 வாக்குகளை இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த முஸ்லீம் கிராமத்தை சேர்ந்த முஸ்லீம் சகோதரர்கள். ஏதோ ஒரு மாய தோற்றம் அதிமுக முஸ்லீம்கள் ஆகாத ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அது உண்மையல்ல என்பதை நேரத்திலே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த கோரிக்கைகள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை நிச்சயமாக பொருளாக ஒழிக்கப்படும் என்பதை சொல்லி உங்களுடைய தேவைகளை நேரடியாக அணுகுங்கள். எந்த பிரச்சனையாலும் சரி நேரடியாக அணுகுவதற்கு அந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து கொடுக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக புதிய கருத்துக்குள்ளாக ஏற்பாடு செய்த இந்த கமிட்டியுடைய தலைவர் உட்பட என்னுடைய கிளாஸ்மேட் யாரும் நம்ம அடிக்கடி வருவார். என்கிட்ட என்கிட்ட பொருளாதார தலைவர் வந்து அடிக்கடி சந்திப்பார். அதனால் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு பொதுவானவர் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்ல முடியும். அதனுடைய பணி நிச்சயமாக தொடரும். அந்த பணியின் மூலமாக உங்களுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும். நாங்கள் உங்களோடு இருப்போம், நீங்கள் எங்களோடு இருங்கள். இந்த சட்டமன்றத்துடைய வளர்ச்சிக்காக நாம் இருவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த கமிட்டியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை அவர்கள் பாதையில் வைத்து விடைபெறுகிறேன்.